ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ நேற்று வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் கிட்டத்தட்ட. ஸோ முந்தா நேற்று வந்து ஒரு -9.11% வந்துட்டு டவுன் ஆனது. ஸோ நேற்று ஓப்பன் அண்ட் ஹை சேமாக ஓப்பன் ஆகி அதுவுமே பார்த்தீங்கன்னா $3.35 வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான், ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. பட் க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் வந்து மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ அது மேலே வரது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிவோட் ரேஞ்சுங்கிறது நமக்கு தெரியும், ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பிவோட் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அதுக்கு இண்டிகேட்டர்ஸும் இருக்குது, பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு பிவோட் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஸோ அந்த பிவோட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எதனால் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கனால. இதே லோவை பிரேக் பண்ணிட்டோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஸோ கொஞ்சம் செல்லிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் வந்து ஒரு வாலட்டைல் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், அதோட செக் பண்ணிடலாம். 25th ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீக்ஸாகவுமே ஒரு டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ளை மார்க்கெட் தான் போயிருக்கு. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு ரெண்டு ட்ரேடிங் டேஸில் க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ இன்னைக்கு எப்போ ட்ரேடிங் வந்து நடக்கும்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நேற்று க்ளோசிங் வந்து 5583, கொஞ்சம் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கூட இந்த 5721 தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும். இந்த 5721 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது மட்டுமே நம்ம ட்ரை பண்ணிட்டா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பையிங் வந்து போகலாமா அப்படின்னா பையிங் வந்து ரிஸ்க் தான். ஸோ பையிங் வந்து எந்த இடத்துல நேற்றே பார்த்தீங்கன்னா பையிங் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்திருக்கும். பையிங் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஏன் பையிங் ரிஸ்க்குன்னு சொல்கிறோன்னா ஸோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பையிங்கிறது இப்போதைக்கு வேணாம். ஸோ 5721 வந்தால் ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸு க்ரூட் ஆயிலுக்கு ஈக்குவலாக வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன் நான் நேற்று வந்து சொன்னேன் 314.2ங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துருக்கு. லோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இன்னொரு 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு $7 வந்து ஒரு பாசிட்டிவோட தான் போயிட்டுருக்கு. பட் மேபி சீக்கிரமாக இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லோ வரைக்கும் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று லோ வந்து $3,295 வரைக்கும் ஸோ டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர்லையுமே பார்த்தீங்கன்னா டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 889.65 ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அகைன் ஆனால் ஒரு லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு. நல்லா மேலே ஏறி நல்லா கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எதுனா ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் 876.40. ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோவை பிரேக் அவுட் பண்ணால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். கேப் ஃபில்லிங் வந்து ஒரு செல் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த இடம் வந்தால் ஸோ நம்ம அகைன் வந்து பை பண்ணிக்கலாம் 876.40. ஓகே, ஸோ ஜிங்க் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 50,000 crore rupees வந்து ஸோ இந்துஸ்தானோட கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் இந்த டீட்டெயில்ஸாக பார்க்கல. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். பட் ஜிங்க் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஸோ இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர்றப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஜிங்க் வந்து ஒரு நல்ல ஹை கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.